எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் தர போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 29ஆம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்றைக்குன்னு கன்ஃபார்ம் தெரியல. கன்ஃபார்மாக தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோடு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருந்தது. ஏன்னா எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்குறாங்கன்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த முறை நியூ அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய தளர்வுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த தளர்வுகள் எதற்காக ஏற்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, எலெக்ஷனுக்காகவே சில தளர்வுகள் இதில் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குடும்பத் தலைவர் ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அடுத்து ஒரு பெண்களாக 21 வயசு நிரம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யார் நிரம்பியிருக்காங்களோ அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா வழங்கப்பட்டு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்பா இருக்கிறாரு, 2 மகன் இருக்கிறாங்க, 2 மகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அம்மா இல்லாத ஒரு அம்மா டெத் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அம்மா இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் 21 வயசு யாருக்கு நிரம்பியிருக்கோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க குடும்ப தலைவி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில தளர்வுகளை இந்த நியூ அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ திருமணமாகி நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன முறை நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன் இந்த காசு வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீமை. ஸோ இப்போ 1000 ரூபா வாங்குறதால இப்போ நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆர்வத்தோடு இருக்காங்க. எப்படா இந்த அப்ளிகேஷன் தருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா தான் மற்றவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைம் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணவங்களுடைய ஆதார் நம்பர் பேங்க் பாஸ்புக் கூட லிங்க் ஆகிருக்கணும். ப்ளஸ் ஃபோன் நம்பர், இது எல்லாமே நீங்கள் இணைச்சி கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு பைசா டக்குன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எங்கள் வீட்டில் யாருமே கவர்மெண்ட் வேலை செய்யலை, நாங்கள் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு வருமானம் இல்லை, அப்புறம் ஏன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. பேங்க் பாஸ்புக் வேணுன்றதால டக்குன்னு ஒரு ஓல்டு பாஸ்புக்கை எடுத்து கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ அது ஆக்டிவில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்டில் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா பைசா சென்ட் ஆகாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா வித கரெக்டாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைசா வராது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய பாஸ்புக், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் இது 3மே கரெக்டாக இருக்கா, ஜாயிண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்ளை பண்ணனா அடுத்த மாதமே உங்களுக்கு காசு வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான். ஸோ உங்கள் ரிலேஷனில் யாராச்சும் இந்த மாதிரி ஓல்டு பாஸ்புக் வச்சுருந்தாலோ இல்லை ஆதார் கூட ஃபோன் நம்பர் ஜாயின் பண்ணலனாலோ அவங்கள உடனடியாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருக்கிறத விட பார்த்திங்கன்னா டக்குன்னு உடனே நம்மளுக்கு இந்த மாதம் அப்ளை பண்ணால் அடுத்த மாதமே நம்மளுக்கு காசு வந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நான் அப்ளிகேஷன் விட்ட உடனே அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.